ஹே கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான் நம்ம வடித்து வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் இன்னும் ஒரு கிண்ணத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி பழைய சோறு இருந்ததுனால நல்லா சோறு வந்து கம்மியாக தான் வச்சுருந்தோம். ஒயிட் ரைஸு அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு குழம்பு வைக்கல, ரசம் தான். ஏன்னா தம்பிக்கு ரசம் தான் கேட்டான்னு சொல்லிட்டு ரசம் தான் வச்சுருந்தோம். ரசம் நல்லா மிளகு காரம் அரைச்சி ஏன்னா சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு கடலப்பருப்பு இது போட்டு அந்த மஞ்சள் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி கிரேவி மணிக்கு வச்சுருந்தாங்க ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதோட நேற்று வச்ச புளிக்குழம்பு இருந்துச்சு. அந்த புளிக்குழம்பு எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு அது என்னமோ ரசம் முடியாமல் சாப்பிட ஒப்பல்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த புளிக்குழம்பு எடுத்து வச்சுட்டாங்க. அதுவும் மறுநாள் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நான் புளிக்குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி என்ன சாப்பிட்டோன்னா ஒயிட் ரைஸு, புளிக்குழம்பு, ரசம், உருளைக்கிழங்கும் கடலப்பருப்பும் போட்டு கிரேவி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ வரப்போகுது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.